டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு எண்ணின் மதிப்பை முதலில் 10% குறைக்கிறாங்க, ரெண்டாவதா 15% குறைக்கிறாங்க, மூணாவதா 56% குறைக்கிறாங்க. ஸோ இந்த 3 டைமும் குறைச்சதுக்கு அப்புறம் அந்த எண் பார்த்தோம்னா 20,196 மாறுது அப்படின்னா அந்த எண் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜில் இந்த மாடல் சமைக்கினால எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கிளாஸஸை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு எண் இருக்கு, அது என்னன்னு தெரியாது, எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்னு வச்சுக்கலாம். அதை ஃபர்ஸ்ட் 10% குறைக்கிறாங்க, அடுத்தது 15% குறைக்கிறாங்க, அடுத்தது 56% குறைக்கிறாங்க. இந்த 3% குறைச்சதுக்கு அப்புறம் அந்த எண் பார்த்தோம்னா 20,196 மாறுது அப்படின்னா அந்த எண் யாருன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ அந்த எண் கடைசி என்னவா மாறுது? 20,196. 20,196 பெருக்கல். ஸோ பாருங்க இங்க 10%. 10% எழுதுவோம், 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம், 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ 1 வகுத்தல் 10 இருக்கும். இந்த 10 டினாமினேட்டர்ல நியூமரேட்டர்ல அப்படியே போட்டாங்க. வகுத்தல்ல குறையுதுன்னு சொல்றாங்க. எப்பவுமே குறையுதுன்னு சொன்னா 2க்கான டிஃபரன்ஸ், அதிகரிக்குன்னு சொன்னா 2ஐயும் கூட்டிக்கணும். ஸோ இங்க குறையுது, 10ல 1 போச்சுன்னா 9 பெருக்கல். அதே மாதிரி இங்க 15%. 15 வகுத்தல் சதவீதத்துக்கு 100, 5ஆல கேன்சல் பண்ணா 3 வகுத்தல் 20. ஸோ டினாமினேட்டர்ல அப்படியே நியூமரேட்டர்ல போட்டுங்க 20. இங்கேயும் குறையுது, அப்ப 20ல 3 போச்சுன்னா 17 பெருக்கல். ஸோ மூணாவது 56%. 56 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 ரைட் பண்ணுவோம். 4ஆல் கேன்சல் பண்ணுமா 14 வகுத்தல் 25. ஸோ இந்த டினாமினேட்டர் 25 அப்படியே போட்டுருக்காங்க. இங்கேயும் குறையுது, அப்போ 25ல் 14 போச்சுன்னா மீதி 11. ஸோ 9 இன்ட்டு 17 இன்ட்டு 11 1683. ஸோ இங்கே 20,196 1683 கேன்சல் பண்ணிங்களா 12 டைம் வரும். ஸோ அப்போ 12 இன்ட்டு 10 இன்ட்டு 2 இன்ட்டு 25. இது அப்படியே பெருக்குங்க, பெருக்குனீங்களா 60,000. சரிங்களா? ஸோ தனித்தனியாக கேன்சல் பண்ணிக்கலாம், நீங்கள் தனித்தனியாக கூட கேன்சல் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ பாருங்க அந்த எண் பார்த்தோம்னா 60,000. ஸோ அந்த எண் பார்த்தோம்னா ஆரம்பத்தில் என்ன வந்திருக்கும்? 60,000 வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த 3% குறைஞ்சதுக்கப்புறம் 20,196 மாறி இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.